இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அனைவரும் சேர்ந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து தியானிப்பதற்காக யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை கவனிக்கப் போகிறோம். யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனம். 19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவரை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் மிக முக்கியமான சில உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களில் ஒருவன் என்று ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார். அப்படி ஒரு கடைசியாக ஒரு பகுதியை எழுதுகிறார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா 13ஆவது வசனத்தில் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், ஆக சபையில் வரக்கூடிய அல்லது விசுவாசிகளில் ஒருவர் அல்லது தேவனுடைய சபையில் சேர்ந்து ஆராதனை செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களில் ஒருவர், உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். 14ஆவது வசனத்தில் உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அந்த சிந்தையில்தான் சகோதரரே 19ஆவது வசனத்திலும் உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், அப்படியானால் சபையில் வருகிறவர்கள், சத்தியத்தை கேட்கிறவர்கள், சில நேரங்களில் சிலர் சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை சத்தியத்தை விட்டு விலகி செல்லலாம். அப்படி நடக்குமா? ஆமாம், நடக்கும். காரணம், அடிப்படையான காரணம், சபைக்கு அநேகர் வந்தாலும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், 4 விதமான இதய பக்குவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். எங்கு வேத வசனத்தை கேட்டாலும் பாதையை போன்ற இதயம் உள்ளவர்கள் இருக்கிறார். பாதையிலேயே விதை விதைத்தால் பறவைகள் வந்து அதை பட்சித்து போடுகிறது, பலனற்று போகிறது, மிதிப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகிறது. பாதை போன்ற நிலம். அடுத்து கற்பாறையை போன்ற நிலம், இதயம். அங்கே கீழே பாறை இருக்கிறது, மேலே லேசான மண் இருக்கிறது. ஒன்றொன்னே விதை முளைக்கிறது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஈரமில்லை, வேரில்லை, அவைகள் தீந்து காய்ந்து போகிறது. அப்படி சிலருடைய இதயம் இருக்கிறது. உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் நிலைத்திருப்பதில்லை, பலனற்று போகிறார்கள். இன்னொரு நிலம், முள்ளுள்ள நிலம். பல்வேறு வகையான முட்கள் அங்கே இருக்கிறது. அங்கேயும் விதை விதைக்கப்படுகிறது. அந்த முள்ளுள்ள இடத்துல பொதுவாக ஒரு விவசாயி விதைக்க மாட்டான், அது வேற. நமக்கு புரியும்படி பரலோக கதையை ஆண்டவர் சொல்லியிருக்கார். இது சிலருடைய இதயம் முட்கள் நிறைந்த காட்டை போல் இருக்கிறது. அவர்களும் வேத வசனத்தை தான் கேட்க வந்திருக்கிறார்கள். விதைக்கப்படுகிறது. ஆனால் என்ன நடக்கிறது? சிற்றின்பம், உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது போன்ற பலதும் அந்த வேத வசனத்தை வளர விடாமல் மூச்சு திணறடிக்க வைத்து விடுகிறது. அவைகளெல்லாம் வளர்ந்து அதை வளர விடாமல் தடை செய்கிறது. ஆகவே அவர்களும் பலனற்று போகிறார்கள். 4வது ஒரு நிலம், நல்ல நிலம், பக்குவப்படுத்தப்பட்ட நிலம், ஆயத்தமாக்கப்பட்டது. அங்கே விதை விதைக்கப்படுகிறது. அது 30, 60, 100 பலன் தருகிறது. இது போன்றுதான் அநேகருடைய இதயம் வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறபடினால் சத்தியத்தை எவ்வளவு கேட்டாலும் அதை கிரகித்து கொள்ளாதவர்கள், சத்தியத்தின் மீது அன்பில்லாதவர்கள் சில நேரங்களில் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். பல்வேறு விதமான கொள்கைகள், கோட்பாடுகள், வேத புஸ்தகத்திற்கு விரோதமான, எதிரான, சத்தியத்துக்கு ஒவ்வாத அநேக கொள்கைகளும் கோட்பாடுகளையும் பிரசங்கிக்கும் போது அதற்கு மனதை சாய்த்து வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். பலருக்கும் போக போக இருதய கடினம் உள்ளவர்களாகி சத்தியத்திற்கு கீழ்ப்படியாததினால் அவர்கள் காது அவர்களுக்கு சத்தியத்தை கேட்கும்போது வலிப்பதினால் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தேடிச் செல்வார்கள்.
ஆக இப்படி சத்தியத்தை விட்டு விலகி செல்வார்கள். சபைக்குள்ளே சிலர் சத்தியத்தை விட்டு விலகி சென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. நீங்கள் நம்ம இந்தியாவிலே ஆனாலும் சரி, உலகில் எல்லா நாடுகளிலேயும் ஒரு அரசாங்கம் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறது. அந்த அமைப்புக்கு பேர் பேரிடர் மீட்பு குழு என்று சொல்வார்கள். டிசாஸ்டர் ரெக்கவரி டீம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எங்கேயாவது இயற்கை பேரழிவுகள் சீற்றங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக அவர்கள் போய், ஒருவேளை முன்பே அதற்கு உரிய வார்னிங், ஒருவேளை எச்சரிக்கை கொடுக்கப்படுமானால் முன்பே போய் விடுகிறார்கள். அல்லது அது நடந்த பிறகு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்பதற்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து செய்கிறார்கள். அதுலேயும் பல குழுவினர் இருக்கிறாங்க. அந்த பேரிடர் மீட்பு குழுவில் சர்வே பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அதை நிறைவேற்றுறவங்க இருக்கிறாங்க, அதை எப்படி அந்த சூழ்நிலைகளை திரும்ப கையாளணும் அப்படின்னு இருக்கிறவங்க பல்வேறு விதங்களில் இருக்காங்க. பேரிடர் மீட்பு குழு என்று அவர்களை அழைக்கிறார்கள். இதே போல ஆண்டவர் ஒரு மீட்பு குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவுக்கு பேர் ரெஸ்கியூ மிஷன், ரெஸ்கியூ மினிஸ்ட்ரி. தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன். உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஆண்டவர் மீட்பு குழுக்களை தேடுகிறார். மீட்பு குழு என்று ஆண்டவர் தேடுகிறார். இது சுவிசேஷ ஊழியத்திற்காக அல்ல, நல்லா கவனிக்க வேண்டும். இது ரெஸ்கியூ டீம், ரெஸ்கியூ மினிஸ்ட்ரி. நாட் ஃபார் எவாஞ்சலைசேஷன், ஃபார் ரெஸ்டோரேஷன். சபைக்குள்ள இருக்கிறவங்க பாதுகாக்கிற ஒரு வேலை. சபையில் இருக்கிறவங்க சிலர் சத்தியத்தை விட்டு விலகி போனால் சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் அவர்களை திருப்பி கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒரு ஆண்டவர் ஒரு குழுவை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குழுவுக்கு தான் பேரு ரெஸ்கியூ டீம் அல்லது ரெஸ்கியூ மினிஸ்ட்ரி, மிஷன், எப்படி வேணாலும் வச்சுக்கிடுங்க. சரி, ரெஸ்கியூ ஆப்ரேஷன் டீம், வாட் எவர் இட் மே பி, நீங்கள் பேர் வச்சுக்கலாம். இது சுவிசேஷ ஊழியம் செய்கிறதுக்கல்ல, இது அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கு, ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு. இது ரிடம்ஷன் அல்ல, மற்றவங்களை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள சபைக்குள்ள கொண்டு வர்றதுக்கல்ல. இது ரிவைவல் டீம். இது இழந்து போனதை திரும்பவுமாய் தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு வேலை செய்வது. அந்தையில் வந்த ஆடு 100 ஆடு இருக்குது, அதில் ஒன்று காணாமல் போயிடுச்சு. அப்படின்னா என்ன செய்யறது? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 18வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 15வது வசனம், 15வது வசனம் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்துடுவோம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? 12, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால், பாருங்க, ஒன்று சிதறி போனால், ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காம போயிடலாம், மதிக்காம போகலாம். இது அந்த ஆடு இல்லை, 4 கால ஆடு அல்ல, மனுஷனை பற்றி தான் பேசியிருக்கு. அதனால மனுஷன் திமிர் எடுத்து கூட போகலாம், மேய்ப்பனை மதிக்காம போகலாம், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காம போகலாம். அப்புறம் எலிமெலேக்கும் நகோமியும் பெத்லேஹேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போன மாதிரி கூட என்ன செய்யலாம், சொந்த திட்டத்தினால அங்கே நல்லா இருக்குது வாழ்க்கை, அங்கே போய் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கலாம் அப்படின்னு கூட தவறான சுய திட்டத்தினால் அவர்கள் சிதறி போகலாம். அப்போ 99 அவன் அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? நம்ம ஊர் கதை அப்படி கிடையாது. பொதுவாக ஆடு மேய்க்கிறவங்க 99 வந்துருச்சு, ஒன்று தான் காணாமல் போச்சுன்னா என்ன செய்வோம்? சாயங்காலம் பார்த்தோம் 99 ஒன்றை காணோம் அப்படின்னா முதல்ல எண்ணவே மாட்டாங்க, 2-3 நாளைக்கு தெரியாது.
அப்புறம் ஒரு நாள் தெரிய வரும், எண்ணி எண்ணி பார்க்கும்போது ஓஹோ 99 தான் இருக்குது, ஒன்றை காணும். சரி போனால் போகுது, கழுத போனால் போகுது, அதான் இருக்குதுல்ல பார்த்துக்கலாம், என்னாச்சோ ஏதாச்சோ அதை போய் யார் தேட போகிறா, எங்கே போச்சுன்னு என்ன தெரியும் அப்படின்னு ஒருவேளை நாய் நரி ஏதாவது பிடிச்சிட்டு போயிருக்கும், ஏதோ ஒன்று ஆயிருக்கும், போனால் போகுது, போயிட்டு போகுது. இப்போ என்ன மோசமாக போச்சு, இதுதான் பொதுவாக. ஆனால் இது பரலோக கதை, இது பரலோக மேய்ப்பன். அவருக்கு இந்த ஒன்று சிதறி போனது மனம் கேட்கல பாருங்க. அதையெல்லாம் மற்றதையெல்லாம் 99 இங்கே மேலையும் அது கவலைப்படுறதை விட இந்த ஒன்றுக்காக கவலைப்படுறார். அவன் அதை தேடி கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சபைக்குள்ள வந்தவங்க ஒருத்தர் சிதறி போகிறாங்க அப்படின்னா, சத்தியத்தை விட்டு விலகி போகிறாங்கன்னா, அந்த மேய்ப்பனுடைய இதயம் எவ்வளவா வேதனைப்படுது பாருங்க. இல்லை, பவுல் சொல்றாரு, ஒருவன் இடறி போனா என் மனம் எரியாது இருக்குமோ அப்படின்னு கேட்கிறார். எனக்கு சபையை குறித்த கவலை எனக்குள்ள நிறைய இருக்குது, கவலையோட தெரிகிறேன் அப்படிங்கிறார். இல்லையா? ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கவலையை பாருங்க. ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு நிறைய சபைகளை ஸ்தாபித்தவர், நிறைய ஊழியர்களை உருவாக்குனவர், ஆண்டவருக்காக அநேக பாடுகளை சந்தித்தவர், அநேக நிருபங்களை எழுதினவர், அநேக சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அவருக்கு இன்னும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள், தரிசனங்கள் நிறைய இருக்கு. அதிகமாய் பயணம், அதிகமாக எல்லாத்தையும் செய்தவர். அவருக்கு இருக்கிற ஒரே கவலை, இந்த இடறி போகிறவர்கள், சபையிலிருந்து ஒருத்தன் இடறி போனா எப்படி, ஒருவேளை சாத்தான் தந்திரமா ஏவாளை வஞ்சித்தது மாதிரி உங்கள் மனம் கிறிஸ்துவின் உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு மேய்ப்பனுக்கு இருக்கக்கூடிய இதயத்தை பார்த்தீங்களா? மேய்ப்பனா இருக்கிறவர்களுக்கு ரொம்ப அறிவு இல்லாட்டியும் மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய இதயம் இருந்தா போதும். தாவீதுக்கு ஒரு மேய்ப்பனுடைய இதயம் இருந்தது. ஒன்று தானே போனா போகுது, சிங்கம் பிடிச்சிட்டு போ, அதுகிட்ட போய் இப்போ போராடி நம்ம எதுக்கு மல்லு கட்டி அது நம்மளையும் ஒருவேளை காயப்படுத்திடும் அல்லது கொன்றும், முடியாது வேண்டாம் அப்படின்னு நினைக்கல. சிங்கத்தை எதிரிட்டு வாயை கிழித்து அந்த ஆட்டை எடுக்கிறார் பாருங்க. ஒரு முறை கரடி ஒன்று அவருடைய ஆட்டை பிடிச்சிருச்சு. அவ கூட வேலை பார்த்தவங்க, அவங்க வீட்டில் சோறு சாப்பிட்றவங்க, அடிமைகளாக இருந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஈசாய்க்கு சொந்தமாக நிறைய ஆடு மேய்க்கிறவங்க இருக்கத்தான் செஞ்சாங்க. இவரும் அவங்க கூட சேர்ந்து ஓனர் தான், ஆனாலும் பார்க்குறதுக்கு சோட்டா பாய், சின்ன பையன், வீட்டிலே மதிப்பு கிடையாது. அவங்க எப்படி மதிப்பாங்க, எதுக்கும் பேருக்கு வச்சுக்கிடுவாங்க ஓனர்னு, சின்ன எஜமான். ஆனால் அவங்கெல்லாம் ஒதுங்கி நிற்கும் போது இவர் மட்டும் ஓடி போய் அந்த கரடிக்கு எதிரிட்டு அதனுடைய தாடியை பிடித்து அடித்து ஆட்டை மீட்டார் பாருங்க. ஆண்டவர் இதை கவனித்து கொண்டே இருந்தார். இவன் கையில் என்னுடைய ஜனத்தை கொடுக்கலான்னு சொல்லி முடிவெடுத்துட்டார். அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது, மேய்ப்பனுடைய இதயம் இருந்தது. ஒரு மேய்ப்பனுடைய இதயம் நமக்கு தேவை. நமக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் போய் நம்ம பதிவு பண்ணுறோம், வேலை வேணும். 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டா பதிவு பண்ணிக்கலாம், 8ஆம் கிளாஸ் முடித்தா அதுவும் பதிவு பண்ணிக்கலாம். வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் நிறைய பேர் படிக்க 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 அவங்களுடைய டிகிரியெல்லாம் சேர்த்து சேர்த்து பதிவு பண்ணி எப்படியாவது ஒரு அரசு வேலைக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நிறைய காலி பணியிடங்களை வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நிறைய பேர் ஆட்கள் தேவை. அவருடைய அலுவலகத்தில் பதிவு செய்ய நீங்க தயாரா? நீங்க பதிவு பண்ணுவீங்களா? அவருக்கு ரெஸ்கியூ டீம் தேவை. இந்த மாதிரி மீட்பு குழுக்கள் தேவை, பேரிடர் மீட்பு குழு. ஆண்டவருக்கு இது ஒரு பெரிய பேரிழப்பு. 99 உள்ள இருக்குது, ஒரு ஆடு தான் காணாம போயிருக்குது. ஆனா அந்த 99 மேலையும் அக்கறை கொள்றதை விட இந்த ஒண்ணுக்காக, செதறி போன ஒண்ணு, அதுக்காக மேய்ப்பன் தேடி திரிகிறான். கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவன் தேடுகிறான். கண்டுபிடிக்கும் வரைக்கும், கொஞ்ச நேரம் தேடிட்டு விட்டுறது இல்லைங்க, கண்டுபிடிக்கும் வரைக்கும். அது எவ்வளவு நேரம், எவ்வளவு நாளானாலும் சரி, எவ்வளவு போராட்டமானாலும் சரி, கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவன் தேடி திரிகிறான். தேடின பிறகு நம்ம ஊர்லேயே இருந்தால் ஒருவேளை கொஞ்சம் சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிட்டா அந்த ஆட்டை போட்டு அடின்னு அடித்து தரதரன்னு இழுத்து மறுநாள் கசாப் கடைக்கு தான் அது உதவும்.
வளர்க்க உதவாது. அது பிறகு தண்ணி இன்னி குடிக்க முடியாத அளவுக்கு அடி விழுந்துடும் இல்லையா? இருக்கிற கோபத்தெல்லாம் அதில் தீர்த்துருவாங்க. இது எதுக்கு இந்த ஆடு, இருக்கவே வேண்டாம். ஆனால் பரலோகத்தின் கதை எப்படி தெரியுமா? அதை தோளில் தூக்கி போட்டு அந்த மேய்ப்பன் இந்த கல்லுல இருந்து அந்த கல்லு, அந்த கல்லுல இருந்து அந்த கல்லுக்கு குதிச்சு தாவி ஆடி பாடி சந்தோஷம். அது மட்டுமா, பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு, என் ஆடு ஒன்று காணாமல் போச்சு, அதை கண்டுபிடிச்சிட்டேன், என் கூட சேர்ந்து சந்தோஷப்படுங்க அப்படின்னா இந்த உலகத்தில் பைத்தியமா இவனுக்குன்னு நினைப்பாங்க. இது பரலோக கதை. அவர் தேவதூதர்கள் மத்தியில் பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இதுக்கு ஆட்கள் தேவைங்க. இதுக்கு ரெஸ்கியூ டீம். இது யார் பதிவு செய்கிறது? நிறைய பேருக்கு ஒரே குறைபாடு சர்ச்சுக்குள்ள, எனக்கு பாட்டு பாட வாய்ப்பு கொடுக்கறதில்ல. நம்ம சபையிலையும் பாட்டெல்லாம் பாடி எனக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்காங்களா? ஆமாம், பாட்டெல்லாம் பாடி பாருங்க, நான் எப்படியெல்லாம் பாடுறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும், பாட்டு பாட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு ஒரு ஜெபம் பண்ண வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் யூத் லீடராக இருக்கணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்கிட்ட இந்த திறமை இருக்குது, எனக்கு மியூசிக் போடணும், எனக்கு அது செய்யணும், எனக்கு இது செய்யணும், எனக்கு சபையில் எனக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க, அதிகாரம் கொடுங்க. நானும் இருக்கிறேன்னுங்கிறது தெரியணும் இல்லை? எனக்கு இந்த திறமை இருக்குது, அதை நான் வெளிப்படுத்தணும். நிறைய பேருக்கு இந்த ஏக்கம் இருக்கு. கொடுக்கலன்னு நம்ம சபையில் மட்டும் இல்லை, நம்ம சபையில் ரொம்ப குறைவு தான். ஆனால் வெளியில் இப்படி இல்லை, நிறைய போட்டி. என்ன விடலை, அவங்கள விட்டுட்டாங்க. நான் பாடிட்டு இருக்கும்போதே சரணத்தை பாடி முடிக்கிறதுக்கு முன்னமே பெல் அடித்து நிப்பாட்டிட்டாரு, மைக்கை பிடிங்கிட்டாரு. ஆனால் அவங்கள முழுசாக பாட விடுறாங்க, எனக்கு ஜெபம் பண்ண வாய்ப்பு கொடுக்கல. அது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க சபைகளுக்குள்ள. நான் நீ அப்படின்னு முட்டி மோதிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு அழகான வேலையை வச்சிருக்கிறாரு. இதில் சேர்றதுக்கு மனசு இருக்கா? இது ரகசியமாய் செய்கின்ற ஒரு வேலை, யாருக்கும் தெரியாமல் செய்கிற வேலை. ஆனால் இந்த வேலை செய்கிறதுக்கு யாருக்கும் முன் வர மனசு இல்லை. முன்னாடி ஸ்டேஜுக்கு வந்து ஆடி பாடுறதுக்கும் ஆரவாரம் செய்கிறதுக்கும் மைக்கை பிடிக்கிறதுக்கும் மாலையை வாங்கிக்கிடுறதுக்கும் மதிப்பை பெறுறதுக்கும் ஏராளமான பேருக்கு ஆசை. ஆனால் மறைவாக இருந்து செய்கிறதுக்கு ஒருத்தருக்குமே முடியலை. முன்னாடி வர்றவங்கள ஃபோட்டோவில், வீடியோவில், கேமராவில் நிறைய தட்டுப்படுவாங்க. பிரபலமாக இருக்கலாம், நிறைய விளம்பரம் ஆகும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ரகசியமாக இருக்கிறவங்கள ஒருத்தருமே கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்க ஃபோட்டோவில் தெரிய மாட்டாங்க, அவங்கள யாரும் கேமராவில் பதிவு பண்ண மாட்டாங்க. அந்த வேலைக்கு தான் ஆண்டவர் கூப்பிடுறார். என் சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், யார் அந்த மற்றொருவன்? நீங்க தான், கூட இருக்கிற நீங்க. மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று ஒரு பாவியை திருப்புகிறவன். பாவின்னு உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? வெளியில இருக்கிறவங்கள தான் இது சொல்லியிருக்குன்னு நினைப்பீங்க. இல்லைங்க, அவன் பாவி ஆயிட்டான். பரிசுத்தமா வாழ்ந்தவன் பாவி ஆகலாமா? முடியுமா? முடியும். ஒரு நோவா ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தில் அவரும் அவருடைய குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. ஆனா ஏனோ தெரியல பாருங்க, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் சாராயம் குடிச்சு அவரு துணி விலகி படுத்திருக்கிறாரு. முடியுமா? ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்த ஒரு நல்ல மனுஷன், ரொம்ப கீழ்ப்படிதல்ல சிறப்பானவர். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல். ஆனால் அந்த ஆபிரகாம் எத்தனை முறை தவறு செய்தார் பார்த்தீங்களா? கேள்வியா கேட்டு நாக்க பிடுங்குற மாதிரி எத்தனை கேள்வி கேட்டாங்க தெரியுமா? நீ எல்லாம் தெய்வ மனுஷனா? நீ இப்படி செய்யலாமா? மனைவியை தங்கச்சின்னு சொல்லலாமா? ஒரு மனைவியை நீ தங்கச்சி நடத்தலாமா? எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிக் கொடுக்கலாமா? மனைவியை நடத்த தெரியாதா? இந்த முக்காடுக்கு காசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்து துரத்தி அடிக்கல. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம குனிஞ்சு நின்னாரே. இது மாதிரி எத்தனை முறை ஒரு மனுஷன் தவறி போக முடியுமா?
முடியுமே. ஒரு மோசே ரொம்ப சிறந்த ஒரு மனுஷன், ஆண்டவரோட கூட 40 நாள் 2 முறை தேவனோடு கூட இருந்தவர். அக்னியின் நடுவில் 40 நாள் 2 முறை அவர்கிட்ட இருந்து 10 கட்டளையை வாங்கிட்டு வந்தவர். அந்த மோசே ஒரு நாள் கெட்ட வார்த்தையில் பேசிவிட்டார், கண்டபடி திட்டி தொலைச்சிட்டார். அவனே இவனே அப்படிப்பட்டவங்களை இப்படிப்பட்டவங்கள எல்லாம் பேசி சொல்லாததெல்லாம் சொல்லிட்டார். வேற ஒன்றும் பாக்கி இல்லாமல் அன்னைக்கு பேசிட்டார். பேசுன்னு சொன்ன இடத்துல 2 தடவை அடிச்சிட்டு இன்னும் அடிக்கிறேன்ட்டு நிற்கிறார். செய்ய முடியுமா? தவற முடியுமா? முடியும். ஒரு யோசுவாவை பாருங்க, அவர் சில நேரம் ஒரு இடத்துல என்ன நினைச்சிடறாரு, மோசே இல்லை, யாரும் இல்லை, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, எனக்கு ஆலோசனை சொல்ல எவரும் தேவையில்லை, எனக்கு தெரியும், அனுபவம் இருக்குது, நீண்ட கால அனுபவம் இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும். அவர் வரிஞ்சு கட்டி நிற்கும் போது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். யார் நீங்க? சேனைகளின் கர்த்தர் நான் வந்திருக்கேங்கிறார். அவருக்கு அப்பந்தான் புரியுது. பணிகிறார், தன்னுடைய நிலையை உணர்கிறார், தன்னை தாழ்த்துகிறார். நம்முடைய சேனைகளின் கர்த்தர் இவர், அவர்தான் இஸ்ரவேலின் சேனையின் அதிபதி என்பதை அவர் உணர்கிறார். தாவீது நல்ல தெய்வ மனுஷன் தானே, நல்லா இருக்கக்கூடிய எல்லா வெற்றியும் பெற்று சிறப்பாக இருக்கும்போது சமஸ்த இஸ்ரவேலும் அவரை அப்படியே ராஜாவாக ஏற்றுக்கொண்டது. எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, ராஜா மட்டும் மேலே மாடியில் உலாவுறாரு. மனசு சோவாருது, எங்கெல்லாமோ கண்ணு பறக்குது. சோதனையில் விழுந்தாரு, பசகா சிக்கினாரு, அவ்வளோதான், மேலிருந்தே விழுந்துட்டார். உடம்புல காயம் இல்லை, ஆனால் காயம் கொடிய காயம்தான் இல்லை. எவ்வளோ பெரிய வேதனை. இதை திருத்த ஒரு மனுஷன் வர்றாரு பாருங்க, 1 வருஷத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட நாத்தான். சத்தியத்திலிருந்து ஒரு மனுஷன் விலகி போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான். அவ்வளோ முக்கியமானது. நம்ம சிலருடைய தளர்ந்த கைகளை நம்ம திடப்படுத்தலை, அவங்கள விசாரிக்கலை அப்படிங்கிற ஒரு வேதனை ஆண்டவருக்கு இருக்குது. எசேக்கியேலின் புஸ்தகம், எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 34, எசேக்கியேல் 34 4வது வசனத்தை பாருங்க. நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், ஆணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. அல்ல கவனிங்க, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாகன்னு போட்டிருக்குது. ஆனால் உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி செல்லும் போது மற்றொருவன் அவனை திருப்பினால், இது சபை மூப்பர் அல்லது போதகர் மட்டும் செய்ய வேண்டிய வேலை இல்லை, இதுக்கு ஆட்கள் தேவை, ஒவ்வொருவருடைய கடமை. நீ செய்யலைன்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுறார். சபைக்கு வர்றவங்க சுயநலத்தோடு மட்டும் வந்து போகக்கூடாது. வந்தேன், பார்த்தேன், போனேன், முடிஞ்சது, யார் எப்படி இருந்தா எனக்கு என்ன, நான் ஜெபம் பண்ண வந்தேன், முடிச்சிட்டேன், என் பாட்டுக்கு போகிறேன். இப்படியே நீங்கள் வருஷமெல்லாம் வந்தும் போய் இருந்து இல்லைங்க. இங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட ஆராதிக்கிறவங்க, அவங்க மேலே உங்களுக்கு அக்கறையும் அன்பும் வேண்டும். நீங்கள் அவங்கள விசாரிக்கணும். பாருங்க, எழுதியிருக்குது, நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தவில்லை, நசல் கொண்டவைகளை குணமாக்கவில்லை. சின்ன சின்ன காயப்பட்டாங்க, நீங்கள் கண்டுகள்ல, எலும்பு முறிஞ்சு போச்சு, பெரிய காயத்தை கட்டலை. துரத்துண்டவங்களை யாரோ சிதறடிச்சு போட்டாங்க, திருப்பி கொண்டு வரல, காணாமற் போச்சு, நீங்கள் தேடவே இல்லை. அவங்க நிறைய நாள் ஆராதனைக்கு வரல, நீங்கள் அதை பற்றி கண்டுக்கிடவே இல்லை. உங்களுக்கு ஒருத்தரையும் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, எதுவும் தெரியாது.
ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆளை சொல்லும்போது அறிமுகப்படுத்தணும். அறிஞ்சிக்கிட உங்களுக்கு மனசும் இல்லை. அவங்கள பற்றி யார் எவருன்னு தெரிய உங்களுக்கு மனசு இல்லை. ஏன் அவங்க வரல, போன வாரம் வரலையே, 2 வாரமாக வரலையே, விசாரிக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை. தேடாமல் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். அவங்க வரலன்னா அது அவங்க செஞ்ச தீமை. அவங்களுக்கு அப்படி தான் வேணும். அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்க அனுபவிக்கிறாங்க. எப்படி நாம் பேச கற்றுக்கிட்டோம். மேய்ப்பன் இல்லாததினால் அவர்கள் சிதறுண்டு போயின. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதங்குமே ஆடுகள் சிதறி திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், எரேமியா 8:22 பாருங்க. 8:22. கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமற் போனாள்? என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன், கருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது. கீலேயாத்தின் பிசின் தைலம் இல்லையோ. எங்க ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை நம்ம செய்யலையே. இந்த ஆண்டவருடைய மீட்பு குழுவில் நாம் இணையவில்லையே. பிசின் தைலம் இல்லையா சபையில்? ஒருத்தர் காயப்பட்டா அந்த காயத்தை ஆற்றுறதுக்கு மருந்து இல்லையா நம்மகிட்ட? உங்க வாயில இருக்குமே, உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை ரொம்ப நாளாக மூடி வச்சிட்டீங்க, காலாவதி ஆகி போச்சு. இனி இப்போ எப்படி பயன்படுத்துறது? அதை நீங்க சும்மா வச்சிட்டீங்க. என்ன செய்யணுமா? பிசின் தைலம் இருக்கு. ரணவைத்தியன் இருக்காரா? சர்ஜன் இருக்காரா? இருக்காரு. சர்ஜரி பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், சீல் பிதுக்கணும், எடுக்க வேண்டியதை எடுத்து தூர போடணும், காயப்படுத்தி தான் காயம் கட்டணும். இல்லையா? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி எல்லாம் இருக்காங்க, ஏன் சுஸ்தமடையாமல் போனாள்? சபைக்குள்ள உங்களை பற்றி தான் ஆண்டவர் கேட்குறார். ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பர். இதையெல்லாம் பார்த்து தான் எசேக்கியேல் 34ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார், 16ஆவது வசனத்தில், நான் 15 என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செய்யலைன்னா ஆண்டவர் என்ன செய்ய போற? நீ செய்ய வேண்டிய வேலையை உனக்கு கொடுத்து, உனக்கு அவகாசம் கொடுத்து, உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்து, உனக்கு வாய்ப்பும் கிருபையும் கொடுத்து, நீ அலட்சியமாக இருக்கும்போது ஆண்டவர் உன்னை தள்ளிவிட்டு இன்னொருத்தரை அந்த பணியில் சேர்ப்பார். அவர் எழும்புவார், அவர் இன்னொரு மேய்ப்பனை கொண்டு வருவார். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பன், என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் சபைக்குள்ள உள்ள விசுவாசிகளை தான் பேசுறார். ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். ஏன்? நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சலில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? சபைக்குள்ள எல்லாரும் ஒன்னாதான் மேயிரும். ஆனால் சிலர் திடமா இருக்கிறாங்க, சிலர் பலவீனமா இருக்கிறாங்க. அவங்கள பற்றி நம்ம கண்டுக்கிடாம நாம குடிச்ச உடனே கலக்கி விட்டுட்டு போறோம் காலால. அடுத்தது குடிக்க முடியல, வெளியிருக்கு. நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? அதிலே சாணி போட்டுறது, அதிலே யூரின் போடுறது, அப்புறம் அடுத்த ஆடு அதில் மேயாது, அந்த வாடை இருக்கிறதுனால. நல்ல மேய்ச்சல். நீங்க மட்டும் கிருபையை உங்களுக்குள்ள மட்டும் வேணும்னு சொல்லி நீங்களே பத்திரப்படுத்தி வைக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா அது கெட்டு போயிடுமே. மற்றவர்களுக்கு அதை பயனுள்ளதாக மாற்றணுமே. சபைக்குள்ள ஒரு ஊழியம் இருக்குதே, ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதானே. எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, இந்த பொறுப்பு கொடுக்கல, அந்த பொறுப்பு கொடுக்கல, என்ன முன்னாடி நிப்பாட்டலை, எனக்கு மைக்கு கொடுக்கல, மாலை போடலை, எனக்கு மரியாதை கொடுக்கல, இப்படியா நம்ம சண்டை போட்டு கிடப்போம்? நமக்கு செய்ய வேண்டிய வேலைகள் உத்தரவாதங்கள் இருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க. இந்த குழுவில் சேர்றதுக்கு முதல் தகுதியே ரட்சிக்கப்பட்டவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அக்கறை இருந்தால் போதும். உனக்கு எலிஜிபிலிட்டி என்ன? உனக்கு அக்கறை வேணும். படிப்பு இல்லை,
படிப்பில்லை உன்ட்ட எதிர்பார்க்கறது, பெரிய திறமைகள் எல்லாம் கிடையாது, பட்டங்கள் எல்லாம் கிடையாது, நல்ல பின்னணியும் கிடையாது, நிறைய பணம் உள்ளவங்க கிடையாது. உனக்கு அக்கறை வேணும், அக்கறை வேணும். இப்படி உங்ககிட்டயே மருந்தை கொடுத்துருக்கிறார். வாயில இருக்குது தேவனுடைய வார்த்தை, அது நல்ல ஔஷதம். நொறுங்கி போனவங்க உங்க பக்கத்துல இருக்காங்க, உடைஞ்சு போனவங்க உங்க பக்கத்துல இருக்காங்க, கண்ணீரோட இருக்கிறவங்க உங்க பக்கத்துல இருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்க பிரச்சனை தான் உங்களுக்கு பெருசு, எப்ப பார்த்தாலும் உங்க பிரச்சனையே தான் பேசுறீங்க. ஆனா உங்களை விட இன்னொருத்தருடைய பிரச்சனை பெருசுன்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. எவ்வளவு கஷ்டம் இல்லை, எவ்வளவு சுயநலம். கிருபையை வாங்கிறது அனுபவிச்சுட்டு நம்மளே வச்சிருக்கோம். அதை பங்கிட்டாதான் முடியும். அதை பங்கிடணும், மற்றவங்களோட நம்ம பங்கிடணும். இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் மற்றவங்களுடைய கைகளை திடப்படுத்த சொல்றார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நம்முடைய ஊழியத்தை பார்த்தீங்களா? அக்கறை உள்ளவர்கள் இருந்தால் போதும், நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அடுத்து யாருக்காக? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சுளகில போட்டு புடைக்கிற வண்ணமாக புடைக்க உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். மற்றவருடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. இப்படி சிலர் புடைக்கப்படும் பொழுது, சிலர் நிறைய நெருக்கடியில போவாங்க. சில விசுவாசிகளுக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வருமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நம்ம பிள்ளைகள் திடீர்னு ஓடி போயிடுவாங்களா காதலிச்சு? அடுத்த மாதத்தில் உள்ளவங்களை கொண்டு போயிடுவாங்களா? ஐயோ, இதெல்லாம் நடக்கக்கூடும். அவருடைய விசுவாசம் கடினமாய் பரீட்சிக்கப்படும். அவங்க தள்ளாடிடுவாங்க, தடுமாற்றத்தில் போயிடுவாங்க. எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி பாடியிருப்போம், ஆண்டவரே என்ன வந்தாலுமே நம்புவேன், என்ன உயிரே போனாலும் ரத்தமே சிந்தி சாட்சியாக இருப்பேன். இதெல்லாம் பாட்டில் வரும்போது நல்லா தான் பாடுவோம். ஆனால் நிஜமா சில சம்பவங்கள் நமக்கு நடக்கும்போது, விசுவாசிகளுடைய வீட்டில் நடக்கக்கூடாதது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துடும். அவிசுவாசிகளுக்கு நடக்கிறது அது வேற. அதே மாதிரி நிகழ்ச்சிகள் நம்முடைய வீட்டில் நடக்கும்போது எல்லாரும் ஏதோ சாபம் எதோ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, நொறுங்கி கூட இன்ச்சு செதறி போகிற நேரத்தில் யாராவது என்ன சொல்லணும்? மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். யோபுவுக்கு நடந்தது பாருங்க. ஒரு காற்றடிச்சது, வீட்டினுடைய 4 மூலையும் ஒன்று போல தாக்கிச்சு, அப்படியே இடிஞ்சு விழுந்தது. 10 பிள்ளைகளும் காலி. சொன்னது என்ன? இவன் அறகுறையான ஆள் இல்லைங்க, பயங்கரமான ராஸ்கல், பயங்கரமான பாவி. மூடி மறைச்சி அப்படியே இதுவரைக்கும் நல்லவ மாதிரி நாடகம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அரசன் அன்று கேட்பான், ஆனா கடவுள் நின்று கேட்டார். பத்தியா பத்தியா, அவன் விதைச்சதை அறுக்கிறான். எல்லாரும் ஊர்க்காரங்க அப்படிதான் சொன்னாங்க. ஒரு நேரத்தில் வாயை பொத்துவாங்க. இவர் நடந்து போகும்போது எல்லாரும் எழுவி நிற்பாங்க. இப்போ எல்லாரும் காரி துப்புனாங்க, அலட்சியப்படுத்தினாங்க. இல்லை, ஐயோ, இது போன்ற சூழ்நிலைகள் நமக்கு நம்முடைய விசுவாசம் கடுமையாய் பரீட்சிக்கப்படும் போது, சொலகில் போட்டு புடைக்கிற வண்ணமா புடைக்கப்பட்டால் பக்கத்தில் போய், சகோதர சகோதரி பயப்படாத, உன் தேவன் உனக்காய் எழுந்தருள்வார் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட மருந்து இருக்கு. ரணவைத்தியன் இல்லையோ, கீழையாத்துல பிசின்தைலம் இல்லையோ, பின்ன ஏன் என் குமாரத்தி காயம் குணப்படாம நடக்கிறார்? இது ஒரு ஊழியம். சபைக்குள்ள ஒரு ஊழியம் இருக்கு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியம் இருக்கு. எதுக்கும் நீங்க போட்டி போட வேண்டியதில்லை. கர்த்தர் அந்த ஊழியத்தை உங்க கையில கொடுப்பார். நான் சும்மா சொல்லவே இல்லை.
நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்து அக்கறையோடு ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால், காணாமல் போன ஆடுகளுக்காக ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் நீ என்ன செய்யணும். அழகாக செய்ய முடியும். நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஒரு ஆத்மாவை திருப்பி கொண்டு வர்றது எவ்வளவு பாராட்டுக்குரியது தெரியுமா? எழுதியிருக்குது, தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று ஒரு பாவியை திருப்புகிறவன் அவன் ஆத்மாவை அநேக பாவத்திலிருந்து, எழுதியிருக்குது, தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். நீ செய்கிறது மகத்தான ஊழியம். ஆனால் மனுஷனுடைய கண்ணுக்கு தட்டுப்படாத ஒரு ஊழியம், மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீங்கள் மகிமையின் தேவனுக்கு செய்யக்கூடிய மகத்துவமான ஊழியம். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இருக்கலாம், உங்கள் வீட்டிலே நீங்கள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம், உங்கள் பிள்ளைகளை நல்லா கவனிக்கலாம், நீங்கள் இருக்கிற இடத்துல வேலைக்கு போகலாம், உங்கள் ஆஃபீஸ் போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த ஊழியம் அற்புதமான ஊழியம். ஆண்டவருடைய டீமில் இணைஞ்சு ஊழியம் செய்கிறது. ரெஸ்கியூ மிஷன், ரெஸ்கியூ மினிஸ்ட்ரி. இது செய்யணும். சபைக்குள்ள இருந்து ஒருவன் தப்பி போகிறான், துருபதேச கொள்கைக்கு போயிட்டான் அப்படின்னா அவனை திருப்பி கொண்டு வரணும். அவன் பாவத்தில் போயிட்டான், அவன் திரளான பாவங்களை மரணத்தினின்று ரட்சிக்கிறது. அது மரணத்தினின்று ரட்சிக்கிறது. இப்படி சிலர் மரணத்துக்கு பாவம் செஞ்சு மரணத்துக்கு போயிடுறாங்களா? ஆமாம், விசுவாசிகள் அதை சொல்லியிருக்குல்ல. அனனியா சஃபீரா, உங்களுக்கு தெரியும், 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் 1-11 அங்கே என்ன எழுதியிருக்குது? விசுவாசிகள் தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வர்றாங்க, ஆடி பாடுறாங்க, சந்தோஷமாக இருக்குது. பெரியப்பா போயாச்சு, சித்தப்பா போயாச்சு, மாமன் போயாச்சு, மச்சான் போயாச்சு, எங்கள் சித்தி போயிட்டாங்க, எங்கள் அத்தை போயிட்டாங்க, எங்கள் பாட்டி போயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. ஆஹா, நம்மளும் போய்க்கலாம் அப்படின்னு உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் இங்கே வந்து பார்த்தா கொண்டு போய் கொடுக்குறாங்க, நிறைய நம்மளும் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்தா மதிப்பு சேரும் அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க இல்லையா? அவங்க சத்தியத்தை கேட்கல, சத்தியத்துக்கு அவங்க கீழ்ப்படியலை. வெறும் மாய்மாலமான கூட்டம். சபைக்குள்ளே இப்படி வந்துருவாங்க. ஆனால் நாம் சொல்லலாம், அவங்க செத்தே போயிட்டாங்க. இந்த சாவிலிருந்து காப்பாற்றலாம். முதல்ல அனனியா செத்து போயிட்டார். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சஃபீரா அவள் வந்தா, விவரம் தெரியாமல் குளிச்செடுத்து மீன் குழம்பெல்லாம் ஆக்கி வச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போன உடனே சாப்பிட்லான்னு சொல்லி, பிள்ளைகள் இல்லை போல இருக்குது, புதுமண தம்பதிகள்னு போகிற தெரியுது, 2 பேர் தான். அவர் முன்னாடி பைக்கில் வந்துட்டார். இந்தம்மா பக்கம்தான் வீடு, அதனால் நடந்து வரலாம்னு முடிய அப்படியே முடிச்சு போட்டுட்டு நீர் வடிய தண்ணி வடிய வந்துட்டா. என்னம்மா இவ்வளவுக்கு தான் வித்தியா? ஆமாங்க. ஐயோ, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நாங்கள் பொய்யா சொல்ல போகிறோம். ஓ, மொத்தமும் இவ்வளவுதாங்க. ஏமா இப்படி பொய் சொல்றதுக்கு 2 பேரும் ஒத்து போனீங்க? தெரியாத நடந்த கதை. உன்னுடைய புருஷனை அடக்கம் பண்ணிட்டு வர்ற வாலிபர்களுடைய பாதங்கள் அதோ வந்துருச்சு, உன்னையும் அடக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டான். பைபிளில் சிலரை பற்றி எழுதியிருக்குது. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 5:5 நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். என்ன? சபையில் வரக்கூடிய சிலர் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். எழுதியிருக்கு, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே. பல மனைவிமார், அதில் மகனே ஒரு மரபணியாட்டியை எடுத்துக்கிறது.
இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். கண்டுக்கிடாம வர்றீங்க. சொல்லணும் இல்லை? சபைக்குள்ள வர்ற நீங்க சொல்லணும், சகோதரா நீ குடிக்காத, நீ புகைக்காத, நீ இப்படி சண்டை போடாத, நீ இப்படி வஞ்சனையோட நடக்காத, இந்த எரிச்சல் கோபத்தோட கசப்போட வாழாத. ஒருவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் நான் சரீரத்தினால் உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் சபையில அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்ப சிலருக்கு மரணம் ஏற்பட்டுரும். ஆனா இப்படி தப்பிப்போன மார்க்கத்தில் நின்று ஒருத்தன் ஒரு பாவியை திருப்பினா அவனுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நீ ஒருவேளை திருப்பிக் கொள்ள முடியும். இதுக்கு முந்தி இப்பதான் எழுதி வர்றார் யாக்கோபு. சிலருடைய பாவம்னாலதான் அவங்களுக்கு வியாதி வருது. பாவத்தை சீர்படுத்தினா தான் அன்கன்ஃபஸ்டு சின், கன்சீல்டு சின், மறைக்கப்பட்ட பாவம், அறிக்கையிடப்படாத பாவம் அவருடைய வியாதியை அவருடைய சரீரத்தில் தொடர் செய்கிறது. ஒருவேளை அப்படியே போனா இறந்து கூட போகலாம். 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு, சிலர் கர்த்தருடைய பந்தியில தங்களை குறித்து சிந்திச்சு ஆராய்ச்சி சீர்படுத்தி கொள்ளாம பந்தியில கை போடுறதுனால வியாதி பலவீனம் சிலர் மரித்தும் போகிறார்கள். நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. சொல்லணும். சொல்லாம விட்டா எப்படி? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். எசேக்கியேல் 3:18 நீங்க கவனிச்சீங்கன்னா, சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கன் தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்தப்பழியோ உன் கையிலே கேட்பேன். அப்ப சிலரை நம்ம காப்பாற்ற முடியுமா? சாவுல இருந்து காப்பாற்ற முடியுமா? எழுதியிருக்கு பார்த்தீங்களா? தப்பிப்போன மார்க்கத்தின் ஒரு பாவியை திருப்புகிறவன் அவன் ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். எழுதியிருக்குது. நான் ஒருத்தனை சாகவே சாவாயின்னு சொல்லி எச்சரிக்கும் போது நீ அவன்கிட்ட அதை சொல்லி அவனை தப்பு வைக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. ஆனா நீ சொல்லாம அலட்சியமா இருந்துட்டேன்னா, உனக்கு நான் கொடுக்குற வாய்ப்பை நீ கண்டுக்கிடாம தவற விட்டுட்டேன்னா என்ன நடக்கும்? அவனுடைய இரத்தப்பழி உண்மையில கேட்பேன். நீ அவனை எச்சரிக்காமலும் நான் சொன்னதை அவனுக்கு சொல்லாமலும், ஆண்டவர் சொன்னது சொல்லாமலும், நமக்கு எதுங்க வம்பு? போய் சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும். அவங்க நம்ம மேல என்ன எப்படி எல்லாமோ நினைச்சிருவாங்க. என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அது ஒரு பெருமை இல்லையா? அது ஒரு சுயநலம் தானே. என்ன நினைச்சா தான் என்ன? ஆண்டவர் சொன்னதை சொல்லு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. உன்னை என்ன நினைச்சா என்ன? நீ எப்போது நான் ஒரு தீர்க்கதரிசின்னு பிரபலப்படுத்திட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த தீர்க்கதரிசியுமே பைபிளில் தீர்க்கதரிசி நான் தீர்க்கதரிசி நான் தரிசிக்கிறேன், நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது. உண்மையான தீர்க்கதரிசி யாருமே சொன்னதில்லை. நம்ம ஊர் ஆட்கள் தான் ரப்பர் ஸ்டாம்பை வாங்கி வச்சுட்டு இவர் தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி அச்சிட்டு விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாம் கோமாளிகள். தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டே அலைகிறாங்க. அவனுக்கு சொல்கிற தீர்க்க தரிசனம் எல்லாம் இந்த ஊர் தீர்க்க தரிசனம். நானும் எங்கள் காதில் கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். ஒரு ஆண்டவர் பெருகை செய்வார், வியாபாரத்தை வர்த்திக்க செய்வார், அப்படி செய்வார், இப்படி செய்வார். இது குடுகுடுப்பக்காரன் சொல்கிறதுங்க. உனக்கு நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லி இருக்கிற காணிக்கையை வசூல் பண்ணிட்டு வேட்டையாடிட்டு ஓடிடுவான். நம்ம ஆட்கள் பெரிய வசூல் வில்லர்கள், ஓடியே போயிடுவாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் நான் தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிறேன், தீர்க்க தரிசன ஊழியம், பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறார். வயநாட்டில் நடந்தது தான் சொல்லியிருப்பாங்களே. இப்படி ஒரு பேரழிவு வரப்போகுதுன்னு ஜெபம் பண்ண சொல்லியிருப்பாங்க. கொரோனா வந்தது சொல்லியிருப்பாங்களே.
ஊரில் நம்ம ஊருக்குள்ளே சுற்றுறவங்கெல்லாம் அது அவங்க இல்லைங்க, தீர்க்கதரிசி இல்லைங்க. தீர்க்கதரிசி தான் தீர்க்கதரிசின்னு சொன்னதே கிடையாது. ஒருவனை பிடிச்சி கேட்டாங்க, நீ என்னடா தீர்க்கதரிசி சொல்கிற, நீ ஒரு தீர்க்கதரிசியா அப்படின்னு. ஐயோ சாமி, நான் தீர்க்கதரிசியே கிடையாது, நான் தீர்க்கதரிசியினுடைய புத்திரனும் அல்ல, இது எங்கள் பரம்பரை வாழ்க்கை கிடையாது, இதை வச்சு நாங்கள் பொழப்பு நடத்துகிறவங்க இல்லை. நான் அத்திப்பழங்களை பொறுக்கிறவன், நான் சும்மா கூலி வேலை செய்கிறவன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், சொல்லிட்டு போகிறேன் சாமி, கேட்டா கேளு, கேட்கலன்னா போ அப்படின்னு போயிட்டார் ஆமோஸ். நம்ம ஆண்டவர் உனக்கு சொன்னா சொல்லு. இங்க எழுதியிருக்கு பாருங்க, நான் அவனை உயிரோட காக்கும்படி அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால். அப்போ உன்ட்ட ஆண்டவர் சில நேரம் சொல்லுவார், நீ அதை என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீ நினைக்கவே நினைக்காத. ஐயோ, உன்னை பத்தி என்ன நினைச்சாலும் சரி, உன்னை என்ன தூஷித்தாலும் சரி, கர்த்தருக்கு வாயா செயல்பட வேண்டியது அவசியம். அதுதான் ரெஸ்கியூ டீம், அதுக்கு தான் மீட்கும் படை, பேரிடர் மீட்பு குழு. ஆண்டவர் உனக்கு சொன்னா அதை சொல். எனக்கு தெரியாது இதை பற்றி விளக்கம், ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அதை உணர்த்தினாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், ஆண்டவர் உங்க கூட பேசுவார்ல, என் சகோதரரே, ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி செல்லும் போது ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள், 6ஆம் அதிகாரம் கலாத்தியர் 1வது வசனம், சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள், சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் உன்னை குறித்து எச்சரிக்கையாரு இல்லையா? கவனமா இருக்கணும். எல்லா காரியங்களையும் நுணுக்கமா கேட்டுக்கிட்டு இருக்கப்படாது. எப்படி விழுந்த, அது எப்படி, அந்த தொடர்பு எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு, என்னைக்கு, எத்தனை மணிக்கு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. புரியுதா? இது ஒன்ன சோதனைக்குள்ள தள்ளி விட்டுரும். சிலருக்கு ரொம்ப இஷ்டம் அடுத்தவங்க கதை கேட்கறது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அடுத்தவங்களை இதை கொண்டு அங்கே பரப்புறது, அங்கேருந்து அங்கே பரப்புறது. இங்கே வெளியே டேல் பேரர்ஸ் கதை கட்டி விடுறோம். ஐயோ, இப்படி வீடு விட அலையாத, ஃபோனில் சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காத, சொல்லுங்க. சரி, அந்த பேச்சை விடுங்க, வேற உங்களை பற்றி ஏதாவது வேணா சொல்லுங்கன்னு சொல்லி பாருங்க, அப்புறம் பேச்சே வராது. ஃபோனை கொஞ்சம் குறைங்க. ஊர் கதையை கேட்கறதுல ரொம்ப ஆர்வம் செலவழிக்காதீங்க. அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, இந்த வீட்டில் என்ன நடக்குது, இதை கொண்டு போய் அங்கே சொல்லி, இங்கே இருந்து அங்கே சொல்லி, பிரயோஜனம் இல்லாத வீடு வீடா இப்படி ஓடி திரிய பழகாதீங்கன்னே எழுதியிருக்கு, சொல்லியிருக்கு. இள வயதில் உள்ள விதவைகள் அப்படின்னு சொல்லி முக்கியமான அவங்களை பற்றி சொல்லியிருக்கு. பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அடுத்த கதையெல்லாம் சும்மா கேட்காதீங்க, பிரயோஜனமானதை பேசுங்க. ஆண்டவருக்கு என்று உங்க வாய்களை தரங்க. சரிதான்களா? என்ன எழுதியிருக்குது? ஆகவே நீ எச்சரிக்க வேண்டும். நீ எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தை, தன் ஆகாத வழியை விட்டு திரும்பாவர் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்தினால் சாவான், நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். ஆக இது ஒரு பெரிய ஒரு வேலை. இந்த வேலைக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்கார். ஆக நம்ம போய் செய்யணும். இது மூலமா திரளான பாவங்களை நீ மூடுவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த திரளான அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு 2 இடத்துல வருது. ஒன்று நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு போட்டிருக்குது. திரளான பாவங்களை மூடும் நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 12வது வசனம். இன்னும் 1 கொரிந்தியர்ல நீதிமொழிகள் 10:12 பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். பகையா இருந்தா கூட பகையை விட்டுட்டு அன்பா இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அன்பு சகல பாவங்களையும் மூடும். அதை ஆண்டவருடைய பார்வையில் மூடும் அப்படின்னா ஒரு போர்வையை போட்டு மூடுற மாதிரி, உன்னை போட்டு மறைச்சிடுற மாதிரி. தேவனுடைய கிருபைக்கு கீழே அவங்கள வழி நடத்துங்க. கர்த்தருடைய பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர். அவருடைய பார்வையில் அவர் மேல் அவர் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை மறைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யலாம், நீங்க விண்ணப்பம் செய்யலாம், வேண்டுதல் செய்யலாம், அவங்களுக்காக நீங்க விழிப்பா இருக்கலாம். மோசே ஆண்டவர்கிட்ட கெஞ்சின மாதிரி, ஆண்டவரே, ஆண்டவர் தகப்ப மாதிரி, மோசே அம்மா மாதிரி சில நேரங்களில் ஐயோ இவர்கள் பாவங்களை
மன்னிப்பீரானால் நீர் மன்னியும், இல்லாவிட்டால் நீர் எழுதின ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். இந்த ஜனங்களை மன்னிங்க ஆண்டவரே, ஜனங்களை மன்னிங்க, ஜனங்களை மன்னிங்க, விடு, நான் அவங்களை இப்பவுமே ஒரே நேரத்தில் கொல்றேங்கிறார். ஐயோ, ஒன்ன பெரிய ஜாதியாக்குறேன், ஒன்னுல இருந்து புதுசா ஆரம்பிக்கிறேன், இவங்க எல்லாம் மடங்கா கழுத்துள்ள ஜனங்கள், விட்டு நாசமாக்குறேன், உன் பேரை பெருமை. அப்போ அவரு ஆமா, ஆபிரகாமுடைய பேர் பெருமையான மாதிரி நம்மள இருந்து ஒரு புதிய ஜாதி உருவாகட்டும், இது சரிதான் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சார் நினைக்கிறீங்களா? இல்லை, குறுக்க நின்றுக்கிட்டார், தடுக்கிறார். கம்பை வச்சு அடிச்சு கொல்லலாம்னு நிற்கும் போது அம்மா போய் இடையில விடுற மாதிரி, வேண்டாம், தயவு செய்து இந்த ஒரு தடவை இல்லை விடுங்க, அடுத்த தடவை மாத்திக்கிடுவாங்க கேட்கிறார். இதாங்க மன்றாட்டு ஜபம், இதான் மன்றாட்டு ஜபம். மத்தியஸ்தனாக என் பேரை கிறுக்கி போட்டுருங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு நான் சொல்லி தரல. அவரு பேசினாலும் அவர் ரொம்ப ஆவிக்குரிய தெளிவோடு அன்னைக்கு பேசிட்டாருன்னு சொல்லிட முடியாது. அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச வேத வெளிச்சம் வேற, இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய முழு வெளிப்பாடுங்கிறது வேற. அந்த மாதிரிலாம் நான் உங்களை ஜெபம் பண்ண சொல்லலாம். ஆனாலும் இடையில நிற்கலாமே, மத்தியஸ்தம் செய்யலாமே. ஐயோ ஆண்டவரே, பாருங்க என்ன எழுதியிருக்குன்னு. யூதாவின் புஸ்தகம், யூதாவினுடைய கடிதம், யூதா 333வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 333வது பக்கத்தில் என்ன எழுதியிருக்குது? 22வது வசனம், ஒரே அதிகாரம் தான், மொத்தமே அவ்வளவுதான். 22வது, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து. பகுத்தறிவுனா என்ன? தீகா கட்சியில் சேர்றதா? பகுத்தறிவு கருப்பு சட்டை போட்டு நடக்கிறதா? அது இல்லைங்க. பகுத்தறிவு பாவத்தையும் பரிசுத்தத்தையும் நீங்க பிரிச்சறிகிறது. இவங்க சத்தியத்தில் நடக்கிறாங்க, இவங்க சத்தியத்தை விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிறத பகுத்தறிவது. இவங்க கர்த்தருக்கு பிரியமா நடந்துகிட்டு இருந்தவங்க இப்ப கொஞ்ச நாளா கர்த்தருக்கு பிரியமா நடக்கல. முந்தி இப்படி இருந்தாங்க, நல்ல காரியங்கள் செய்துட்டு இருந்தாங்க, ஆதியில் செய்த நல்ல காரியங்கள், இப்ப அதை விட்டு விலகிட்டாங்க, விழுந்துட்டாங்க. நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய்வாயாக. அந்த ஆதியில் செய்த நல்ல கிரியைகள், முன்னமே ஆராதனைக்கு வந்துருவாங்க, ஏதாவது செய்யணும்னா செய்வாங்க, விசிட்டர் மாதிரி வந்து போறது, விருந்தாளி மாதிரி ஒன்றும் படுறதில்ல, அப்படியே வந்து உட்காந்துட்டு நமக்கு என்ன அப்படின்ட்டு எழும்பி போயிடுறது, நமக்கு சேர், அவ்வளோதான். அது யாராவது தொடச்சி போடுறாங்க, யாரோ தொடச்சி போடுறாங்க தெரியுமா? உங்கள் சேரை, நீங்கள் உட்கார்ற சேரை யாரோ ஒருத்தர் தொடச்சி போடுறாங்க, உங்கள் துணியில் அழுக்கு விட்டக்கூடாது தெரியுமா? அது உங்களுக்கு யாரோ உங்கள் மேலே அக்கறைப்பட்டதுனால தானே. ஒரு வாரம் முழுவதும் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறோம், தண்ணியெல்லாம் பெற்றுரும் சில நேரம், ஆனால் எல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. யோசிக்கிறீங்களா? உங்கள் மேலே உள்ள ஒரு அக்கறை தான். உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை இருக்கக்கூடாதா? எப்பவுமே விருந்தாளிமாய் வந்துட்டு போறதா? நீங்க இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லையா? நீங்க தேவனுடைய வீட்டார் இல்லையா? நம்ம ஒருவருக்கு ஒரு அவயவங்கள் இல்லையா? அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு. அவங்க வீடு தீப்பற்றி எரியுதுங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அவ்வளவு சண்டை நடக்குது. சர்ச்சுக்கு வரும்போது தான் இப்படி இருக்கிறாங்க. வீட்டுக்கு போனா யாரோ ஒருத்தர் ஊதுகுழல் எடுத்து ஊதி ஊட்டி விட்டுறது, எரியுது. சிலரை அக்னியிலிருந்து நீங்கள் இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து. ஏன்னா ஓ மேல தீ பற்றக்கூடாது. நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் தான் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். நீ உன்னை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். நீங்க பகுத்தறிவு உள்ளவர்களா இருக்கணும். இது எது வரைக்கும் இதை நான் செய்யலாம், எதை இன்னொருத்தர் செய்யலாம், இதே மாதிரி தான் நீங்களும் பகுத்தறிவுள்ள ஒரு விசுவாசிக்கு உதவி செய்யலாம். எந்த அளவுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கணும். அந்த அளவு தாண்டி போகும்போது, உங்க அளவை தாண்டும் போது இன்னொரு முதிர்ந்த விசுவாசி ஊழியக்காரர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அவங்க அதை பார்த்துக்கிடுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. இரக்கம் பாராட்டி ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள்.
நீங்கள் இந்த ஊழியத்துக்கு வர்றீங்களா? சபைக்குள்ளேயே ஊழியம் இருக்கு. எனக்கு பொறுப்பு கொடுக்கல, எனக்கு அப்படி செய்யலை, எனக்கு என்ன கண்டுக்கல, எனக்கு இந்த திறமை இருக்குது, எதுவுமே எனக்கு கொடுக்கல. நீங்கள் முட்டி மோதிட்டு இருக்க வேண்டியதில்லை போதகர்கிட்ட. சபைக்குள்ளே சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் நடத்தி நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார். அற்புதமான ஊழியம், மிகுந்த பலனுள்ள ஊழியம். திரளான பாவங்களை நீங்கள் மூடிடுவீங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 4:8 என்ன எழுதியிருப்பாருங்க? எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்புள்ளவர்களாக இருந்தால் போதாது போல இருக்கு. என்ன மாதிரி எழுதி போட்டாரு ஒரு வார்த்தையை எங்கே இருந்தோ இப்போ எடுத்து ரொம்ப கடினமாக அதில் சேர்த்து விட்டார். ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அப்படியெல்லாம் இருக்க முடியுமா? ஏதோ பார்த்தோம், அப்படியே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், அதோட வச்சு. ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள் அப்படின்னா எவ்வளோ உண்மையாக இருக்கணும், அது எவ்வளோ ஆழமாக இருக்கணும், எவ்வளோ யதார்த்தமாக இருக்கணும். யோசித்து பாருங்க. ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அப்படி இருந்தால் விசாரிக்காமல் இருப்போமா? அவங்க துக்கத்தில் நம்ம பங்கெடுக்காமல் இருப்போமா? அவங்க பாரத்தை நம்ம சுமக்காமல் இருப்போமா? ஒருவருக்கொருவர் தயவா மன உருக்கமாக இருக்க மாட்டோமா? அன்பு திரளான பாவங்களை மூடும். அங்கதான் இருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்க. நம்ம சபையில் வந்தவங்க எத்தனையோ பேர் போயிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அதுக்கு ஒருவேளை நான் கவனிக்கலை அப்படிங்கிறது ஒருவேளை சில நேரம் காரணம் அப்படின்னு சொன்னாலும், சபையும் கவனிக்கலை அப்படிங்கிறதும் ஒரு உண்மை தானே. அப்படின்னா சிலர் நம்ம எவ்வளோ கவனிச்சாலும் விலகி போவாங்க, அது இருக்கு. இருந்தாலும் நம்ம மேலே அந்த குற்றம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம போதுமான அளவு ஜெபம் பண்ணோமா? போதுமான அளவு அவங்க காயத்தை கட்டினோமா? போதுமான அளவு அவங்க துரத்தப்பட்ட போது தேடி கூட்டி சேர்க்க முயற்சிச்சோமா? அவங்கள விசாரிச்சோமா? அவங்க கூட இருந்தோமாங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் யோசிங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான ஊழியம். நீங்கள் என்னோடு கூட உடன் ஊழியர்கள். உங்கள் யாருக்கு நான் சம்பளம் கொடுக்கல, உங்களை நான் தனித்தனியாக இவர் என்னென்ன பொறுப்புன்னெல்லாம் பட்டியல் போட்டு நோட்டீஸ் போர்டில் போடலை. என்கிட்ட சிலர் கேட்பாங்க, உங்கள் சபையில் எத்தனை உடன் ஊழியர்கள்னு. எத்தனை பேர்? நான் சொல்லுவேன், என்னுடைய சபையார் எல்லாரும் சேர்ந்து என் கூட ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். சம்பளம் கொடுத்து ஒரு ஊழியரை வைக்கலை, ஆனால் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கர்த்தருக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் சும்மா வந்துட்டு போகாதீங்க. வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 10 பேரையாவது பேரை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த ஊர்லேருந்து வர்றாங்கன்னு பாருங்கள். கொஞ்ச நேரம் இன்னைக்கு புதுசாக இருக்குது இவங்க, நீங்கள் புதுசாக இருக்கீங்களே, என்னைக்கு வந்தீங்க, பயப்படுத்தாமல் கேளுங்க. நீங்கள் எப்படியாகலும் ஒருவருக்கொருவர் இந்த தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும். இப்படி கர்த்தருடைய பாரத்தை நம்ம சேர்ந்து சுமக்கும். ஆண்டவர் உதவி செய்யட்டும்.